வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மோட்டிவேஷன் லெவலில் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், growth zone, learning zone அப்படியெல்லாம் பார்த்துட்டு வரோம். லேர்னிங் ஜோன்ன்றது இட் ஸ்பேன்ஸ் தி என்டையர் லைஃப் அப்படின்னு. அதே போல் growth zone, அதாவது வளர்ச்சி என்பது எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிற விஷயம்தான். ஒரு இயர்லி ஓல்டேஜ் வரைக்கும், அதாவது 70+ அந்த டைம் இருக்கிற வரைக்கும், 60லேருந்து 72, 73 வயது வரைக்கும் ஏர்லி ஓல்டேஜ் அப்படின்னு வச்சுட்டா அப்போ வரைக்கும் நம்ம வளர்ச்சியை பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டால், சில நேரத்தில் நம்மளோட முக்கியமான சில பேஷன், சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆல்சோ we can develop our passion. Till such time we can keep it at bay. Then you go for your work, you earn money, you save something, ஒரு போதுமான அளவுக்கு நம்ம எல்லாரும் தேவைகளுக்கு தகுந்தாற் போல சேமித்து வைத்த பிறகு we can, after our retirement we can, நம்மளோட பேஷன் என்னவோ, நம்மளோட விருப்பம் என்னவோ, இது நாள் வரைக்கும் கட்டுப்படுத்தி வைத்து கொண்டு இருக்கிற சில ஆசைகள், அதாவது ட்ரெக்கிங் போலவோ, ஃபோட்டோகிராஃபி, இன்னும் வைல்ட் லைஃப், அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்க முடியும். ஏன்னா விருப்பம் என்பது தான் முக்கியமானது. அதில் இருக்கிற ஈடுபாடு, ஒரு மோட்டிவேஷன் டு டூ ஃபர்தர், ஒரு இன்வால்மெண்ட் டு டெவலப் அவர் செல்ஃப் அப்படின்னு. ஸோ சில நேரத்தில் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற ஒர்க்கு அதுதான் செய்ய முடியாது ரிட்டையர் ஆன பிறகு பிகாஸ் ஆஃப் த ஏஜிங். ஆனால் 60 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் நம்மளோட அந்த முக்கியமான வேலைகளை நம்ம செய்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 72 இட் கம்ஸ் அண்டர் மிடில் ஓல்டேஜ். அந்த நேரத்தில் நிறைய உபகரணங்கள் என்ன இருக்கும், சிலதெல்லாம் நம்மளோட கேஜெட்டில் உபயோகப்படுத்த முடியாது. சில நேரத்தில் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அதுக்கப்புறம் ஃப்ரம் 79 to 85, 87 அந்த டைம் வரைக்கும் ஓல்டேஜில் வரும்போது நிச்சயமாக நம்மளுக்கு சப்போர்ட் வேணும். ஏதான ஒரு வேலை செய்யறதுக்கு கூட we require somebody's support to make things happen. இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த பேஷன், வளர்ச்சின்னு பார்க்கும்பொழுது 30 வயதுலேருந்து தொடர்ந்து வளர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வளர்ச்சின்றது இட் மே நாட் பி ரிலேட்டட் டு என்ன ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் மாத்திரம் இல்லை, ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டோட கூட ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு மனோவாக்காயம் அப்படின்னு சொல்கிறோம், எண்ணம், சொல், செயல், இது மூன்றுமே growth, development and maturity, இது all three together should synchronize. அப்போ தான் நம்மளுக்கு வளர்ச்சியை பற்றி பார்க்க முடியும். இந்த வளர்ச்சி என்பது என்ன, மானிய அளவில், that is financial self-sufficient is also required, but that is not everything. Financial self-sufficient gives you that self-sufficiency gives you the confidence to develop further, whereas பாக்கி அளவில் மீதி உள்ளதெல்லாம் கூட நம்மளோட முன்னேற்றத்தை நாம் என்ன பண்ணணும், சைட் பை சைடு வளர்த்துட்டே வரணும். அதாவது மனத்தளவில் முதிர்ச்சியானது, சில சின்ன விஷயங்கள், ட்ரைவியல் திங்ஸ்க்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம முன்னேற்றத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதில் நம்ம மேலுக்கு வர முடியும். அதுக்கு என்னெல்லாம் வழி உண்டு, சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறதுல, அப்புறம் முக்கியமான விஷயங்களை தெளிவாக பேசுறதுல, இது எல்லாத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ், அதையும் நம்ம சிறப்பாக வளர்த்துக்கணும். கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்மளால் தெளிவாக பேச முடியும். அப்புறம் சொன்னத வார்த்தையை, அதாவது எண்ணம், சொல், செயல் சொன்னோம் இல்லையா, அந்த சொல்லுன்னு வரும்போது யூ ஷுட் கீப் அப் யுவர் வேர்ட்ஸ். நாளையிலேருந்து நம்ம சிறப்பாக இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், அப்புறம் சமுதாயத்தில் இருக்கிறவங்களோட மேன்மைக்கும் நம்ம பாடுபடணும், வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட நம்ம விசுவாசமாக மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்னு சில ரெசல்யூஷன்ஸ் மாதிரி நம்ம வைக்கிறோன்னு வைங்க. அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வி ஷுட் அட்ஹர் இட் அண்ட் டெவலப் இட் அப்படின்றத மனசில் வாங்கினா, இது இந்த டெவலப்மெண்ட், வளர்ச்சி, முன்னேற்றம் என்பது growth அப்படின்னு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பொருளில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் திஸ் ஹாஸ் டு பி கிவன் இம்பார்ட்டன்ஸ். அந்த growth என்பதும் ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். என்டையர் லைஃப் ஸ்பேனுக்கு இந்த வளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது எல்லா நேரமும் அது ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில நேரத்தில் இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் வெல்பீயிங், ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட், ஆஸ் வெல் ஆஸ் மென்டல் மெச்சூரிட்டி, எக்ஸ்பிரஸிங் எபிலிட்டி, எக்ஸ்பிரசிவ் பிஹேவியரில் இருக்கிற மெச்சூரிட்டி எல்லாமே சேர்ந்தது தான் அந்த growth என்ற ஆஸ்பெக்டில் வரும். எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சி இருக்குது, ஓவராலாக எல்லாம் இருக்குது. அந்த வளர்ச்சி என்பது எல்லா ஏரியாவிலையும் நம்ம சிறப்பாக பார்க்குறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும்.
அதே நேரத்தில் சில சமயத்தில் இந்த growth என்பதில் எப்போவுமே ஃபைனான்ஸ் இல்லைன்ற ஒரு வார்த்தையை சொன்னோம். ஆனால் ஒரு நேரத்துலையும் வேறு வேறு ஆஸ்பெக்டில் நம்மளோட முன்னேற்றத்தை நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். நல்ல பழக தெரியும். அப்புறம் வந்து ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம். ஆனால் ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம் சொன்னால் தட் ஹேபிட் அவுட் டு பி கல்டிவேட்டட் ஃப்ரம் தி early childhood. அப்படி ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஒரு வயசு தாண்டின பிறகு ப்ரேயருக்கு நேரம் அதிகமான நேரமும் பாக்கி விஷயங்களுக்கு குறைவான நேரமும் செலவு பண்ணுறது கூட ஒரு என்ன ஆஸ் எ சனாதனி we can make things happen. அது வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அதுவும் இந்த வளர்ச்சி என்ற ஜோனில். அதுக்கப்புறம் we can live up to our dreams. இதனால் அதுதான் சொன்னோம், ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கூட நம்மளுடைய கனவுகளை என்ன பண்ணணும், மெய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து அந்த கனவுகளையும் நாம் அடைவதற்கு முயற்சி செய்யலாம். அதே மாதிரி we can set up a new goals. இப்போ இதெல்லாம் இருக்கு, 58 வயசு அடுத்து ரிட்டையர் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் புதுசாக சில விஷயங்களை செய்யணும், இதெல்லாமல் நம்ம புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா these things are also possible அப்படின்னு நம்ம க்ரோத் ஜோனில் ப்ரூவ் பண்ண முடியும். என்னெல்லாம் திங்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்னு பார்க்கணும். அப்புறம் சென்ற பதிவில் பார்த்தோம், எமோஷனல் வெல்பீயிங் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் முன்னேற்றம், வளர்ச்சியில் தான், க்ரோத் ஜோனில் தான் இருக்கு. சின்ன வயசில், அதாவது சில நேரத்தில் அப் டு த ஏஜ் ஆஃப் 40+ அப்போ கூட நம்ம ஷார்ட் டெம்பராக இருக்கும், அப்புறம் வந்து இம்பேஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இம்பேஷன்ஸ் இருக்கிற பொறுமை இல்லாத தனமும் சடக்குன்னு ஒரு கோவப்படுற தனமோ ஓவர் த பீரியட் தட் ஹாஸ் டு பி என்ன பண்ணணும், அதை சப்சைட் பண்ணி இம்பேஷன்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வரணும். காரணம் இல்லாமல் எல்லா விஷயங்களுக்கும் கோவப்படுறதோ, ஏன் கோவப்பட்டோம்ன்றத தட் இஸ் இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம டெவலப் பண்ணிட்டா அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் என்ன பண்ணணும், நம்மளோட க்ரோத்துக்கு தடையில்லாமல் மேலே ஏறுவதற்கு வழி செய்யும். வாட் இஸ் தட் இன்ட்ராஸ்பெக்ஷன்? யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். வாட் இஸ் தட் வி டிட் டுடே ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங், என்னெல்லாம் செய்தோம், ஒரு 12 ஹவர்ஸில் என்ன செய்தோம்னு ஒரு தடவை நம்ம யோசித்து பார்த்தா, அதுபோல் யோசிக்கிற ஒரு பழக்கத்தையும், யோசிக்கிறது ஒரு ஆஸ் என் ஆட்டிடியூட், டெய்லி அது மாதிரி ஒரு செய்தி பார்க்கணும் அப்படின்னா தட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் தி செல்ஃப் அண்ட் தேர்பாய் அந்த க்ரோத் இஸ் ஆல்சோ கம்மிங் சைட் பை சைடுங்கிறத எல்லா விதத்தில் லிவ் டு யுவர் ட்ரீம்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, செட் அப் நியூ கோல்ஸ், ஃபைண்ட் அவென்யூஸ் டு மூவ் ஃபர்தர் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கும் அந்த வளர்ச்சி முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு உதவும். இந்த வளர்ச்சினால நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும். நம்மளோட வளர்ச்சி என்ன, டே பை டே வி ஆர் என்ன ரொம்ப நிறைய கோவப்படுறோம், ரொம்ப நிறைய பொறுமை இல்லாத பேசுகிறோம், யாருண்டையும் ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறோம், அது வளர்ச்சி இல்லை இல்லையா. தட் இட் ஷோஸ் அவர் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இட் ஷுட் பி எஸ்டியூடு. அந்த ஆஸ்பெக்டில் நம்ம மேலே என்ன செய்யணும், தொடர்ந்து அந்த பொறுமை இல்லாத தனத்தையும் சடக்குன்னு ஷார்ட் டெம்பராக இருக்கிறதையும் அப்புறம் படப்படப்பாக பேசுகிறதையும் நிறுத்தணும், அதுலேருந்து வெளியில் வரணுன்ற அது மாதிரி ஒரு ரெசல்யூஷனை நம்ம பாஸ் பண்ணிட்டு அந்த ரெசல்யூஷன் செல்ஃப் தான். ரெசல்யூஷன் சொன்னால் இட் இஸ் நாட் வித் அ டீம் ஒரு குரூப்பு, அதெல்லாம் இல்லை. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னால் செல்ஃபில் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர்லேருந்து நம்ம வெளியில் வரணும்னு நினைக்கிறது கூட க்ரோத்தில் சேர்த்துக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.